கல்வி டிவி மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் விஞ்ஞான பாட ஆசிரியர் எஸ் கோபிநாத். கடந்த வகுப்பில் மாணவர்களே நாங்கள் வெப்பம் தொடர்பான தகவல்களை கற்றிருந்தோம். அந்த அடிப்படையில் வெப்பம், வெப்பநிலை, வெப்பமானிகள் தொடர்பாகவும் வெப்பநிலை அளவு திட்டங்கள் தொடர்பாகவும் கடந்த வகுப்பில் நாங்கள் கதைத்திருந்தோம். சில காணொளிகளும் உங்களுக்கு நான் இந்த பாடத்தில் இணைத்திருந்தேன், அதனையும் பார்த்திருப்பீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாங்கள் கற்க இருப்பது வெப்பநிலை அளவு திட்டங்கள். அப்போ 3 வகையான வெப்பநிலை அளவு திட்டங்கள் காணப்பட்டது. அந்த வெப்பநிலை அளவு திட்டங்களில் செல்சியஸ், ஃபாரன்ஹைட், கெல்வின் என்று சொல்லி 3 வகையான வெப்பநிலை அளவு திட்டங்கள். அந்த அளவு திட்டங்களுக்கு இடையில் இருக்கிற தொடர்புகளைத்தான் இன்றைய வகுப்பில் நாங்கள் கற்க இருக்கின்றோம். சரியா மாணவர்களே? அப்போ அந்த பாடத்தின் கற்றற்பேறுகள், அப்போ அந்த கடந்த வகுப்பில் நான் கற்பித்த பாடத்தின் கற்றற்பேறுகளை உங்களுக்கு அந்த வகுப்பில் கூறியிருந்தேன். இன்று நாங்கள் கற்கப் போகும் பாடத்துக்குரிய கற்றற்பேறுகளையும் இன்று பார்த்துவிட்டு பாடத்திற்குள் செல்வோம். ரைட். அப்போ முதலாவது கற்றற்பேறுகளாக நீங்கள் இன்று கற்க இருப்பது வெப்பநிலை அளவு திட்டத்தை மாற்றீடு செய்தல். இரண்டாவது பிள்ளைகள், ஒரு உடலின் வெப்ப கொள்ளளவு, தன்வெப்ப கொள்ளளவு என்பவற்றிற்கான வரைவிலக்கணம். அப்போ வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னா என்ன, தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னா என்னன்ற தொடர்பாகவும் வெப்ப பரிமாற்றத்தின் அளவை கணிப்பதற்கு Q = mc θ என்று சொல்லப்படுற சமன்பாட்டை பயன்படுத்துறதும், உருகுநிலை, கொதிநிலை, வெப்பநிலை மாற்றம் இல்லாமல் சடத்தின் நிலைகளும் நிகழும் மாற்றங்களையும் அதற்கான செயல்முறைகளையும் கற்றுக்கொள்ளுவீங்க. அடுத்தது ஆவியாதல், ஆவியாக்கல் என்பவற்றின் பண்பு ரீதியாக ஒப்பிடுறது. அடுத்தது ஆவியாக்கல் மற்றும் என்ன உறைதலின் மறைவெப்பங்களை கண்டுபிடிக்கிறது, சரியா வரையறுக்கிறது. இதுகள் தான் இன்று நாங்கள் கற்க இருக்கின்ற பாடத்தின் கற்றற்பேறுகளாக அமைந்து கொள்ளும். சரி மாணவர்களே, இப்போ நாங்கள் முதலாவதாக என்ன பார்க்க போறோம்னு சொன்னா வெப்பநிலை அளவு திட்டத்தை மாற்றீடு செய்தல். ரைட். இதுல 3 வகை வெப்பநிலை அளவு திட்டங்கள் நீங்கள் படித்த நீங்கள் சரியால பார்த்துக்கொள்ளுங்க. செல்சியஸ், ஃபாரன்ஹைட். சரியா பிள்ளைகள்? அப்போ முதலாவது செல்சியஸ், ஃபாரன்ஹைட் வெப்பநிலைகளுக்கு இடையிலான ஒரு தொடர். அப்போ செல்சியஸ் வெப்பநிலை ஒன்று தந்தால் அதை ஃபாரன்ஹைட்டுக்கு எப்படி நீங்கள் மாற்றுறது, அல்லது ஃபாரன்ஹைட் வெப்பநிலை ஒன்று தந்தால் செல்சியஸுக்கு எப்படி மாற்றுறது. அப்போ செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹைட்டுக்கு வெப்பநிலை மாற்றங்களை எவ்வாறு மேற்கொள்வது என்ற தொடர்பான ஒரு சமன்பாடு. அந்த சமன்பாடு பாருங்க பிள்ளைகள், C/5 = F(32)9. அப்போ இதுலேருந்து செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹைட்டுக்கும் இடையிலான வெப்பநிலைகளை உங்களால் ஒப்பிட முடியும். ரெண்டாவது அளவு திட்டம் பாருங்க, செல்சியஸ் கெல்வின் வெப்பநிலைகளுக்கான இடைத்தொடர். அப்ப செல்சியஸ் கெல்வினுக்கு என்ன சமன்பாடு பாவிக்க போறோம் பாருங்க, K = C/273. அதுல பாகை C வரும், பாகை C/273 என்னத்தை தரும் என்று சொன்னா பிள்ளைகள் கெல்வினை தரும். மூன்றாவது சமன்பாடு ஃபாரன்ஹைட் கெல்வின் வெப்பநிலைகளுக்கான தொடர்பு. அது உங்களுக்கு சிலபஸுக்கு இல்லை, உங்களோட புக்குலையும் இல்லை, ஆனால் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற காண்டி போடப்பட்டிருக்கு. ஃபாரன்ஹைட்லேருந்து டிரெக்டாக கெல்வினுக்கு என்னென்னு கன்வெர்ட் பண்ணுறது, சரி, அல்ல கெல்வின்லேருந்து டிரெக்டாக ஃபாரன்ஹைட் வெப்பநிலைக்கு எப்படி மாற்றுறது என்றதுக்கான சமன்பாடு. என்ன சமன்பாடு? K/273/5 = F(32)9. அப்போ இந்த 3 சமன்பாடுகளையும் வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வெப்பநிலைகளை ஒவ்வொரு இடத்திலே மாற்றீடு செய்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ முதலாவது நாங்கள் இதுக்கான உதாரணங்களை ஒன்றையும் இருக்கா பார்த்து கொள்ளுவோம். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் பாருங்கோ, முதலாவது 30 பாகை ஃபாரன்ஹைட்டை, சரியா, 30 பாகை செல்சியஸை ஃபாரன்ஹைட்டில் திரட்டா. அப்போ 30 பாகை செல்சியஸை ஃபாரன்ஹைட்டில் தரேன்னு சொன்னால் சமன்பாடு என்னன்னு முதல் பார்க்க வேணும் பிள்ளைகள். பார்த்துப்பீங்க, C/5 = F(32)9. இதான் சமன்பாடு. அப்போ C வார இடத்துல என்னத்தை போட போறீங்க? 30 போட போறீங்க. ஏன்னா பாகை C 30. ரைட். அங்கே 5 = F(32)9. சாதாரண கணித முறையை பயன்படுத்தி நீங்க விடையை கண்டுபிடித்தால் ஃபாரன்ஹைட்டில் அது என்னத்துக்கு சமனா இருக்குண்டா 86 பாகை ஃபாரன்ஹைட். அப்ப 30 பாகை C ஃபாரன்ஹைட்ல என்ன அளவு திட்டத்தை காட்டும்னு சொன்னா 86 பாகை F-ஐ காட்டும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் போட்டிருக்கு, 212 பாகை F-ஐ என்னத்துல தர சொல்லி இருக்குன்னு சொன்னா ஃபாரன்ஹைட்டை 212 பாகை ஃபாரன்ஹைட்டை செல்சியஸில் திரட்டும். சரியா பிள்ளைகள்? அப்போ அதே சமன்பாடு பயன்படுத்த போறீங்க. C/5 = F(32)9. இப்போ F-க்கு நேரே என்னத்தை போட போறீங்க? 212 போடுவீங்க. இனி மேத்ஸ் முறைப்படி செய்து கொண்டு வந்தா கடைசியா C எவ்வளவுத்தை காட்டுமெண்டா 100 பாகை C-யை காட்டும். அப்போ 212 பாகை F என்னத்துக்கு சமனா இருக்கும்னு சொன்னா 100 பாகை செல்சியஸுக்கு சமன். அப்போ இந்த சமன்பாட்டை பயன்படுத்துகிற முறைதான் இந்த உதாரணம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது என்னன்னு சொன்னா, ரைட், செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றுறது. 100 பாகை C எத்தனை கெல்வின்? சரியா? அப்ப K
சமன் பாகை சி சக 273 தான் சமன்பாடு. அப்ப கே சமன் 100 பாக சியத்தால் மாற்ற சொன்னது 100 சக 273. அவை விட என்ன வரும் உங்களுக்கு கெல்வின்ல 373 கெல்வின் வரும். அதே மாதிரி அடுத்த கேள்வியை பாருங்க 273 கெல்வினை பாகை சியில் தருக. சமன்பாடு அதேதான். அப்ப கே வார இடத்துல 273 போடுவீங்க. அவை கழிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா சி என்னவா இருக்கும் சைபர் பாகை சி. அப்ப சைபர் பாகை சி என்னத்துக்கு சமன் 273 கெல்வினுக்கு சமனாக இருக்கு. மூன்றாவது பாருங்க பிள்ளைகள் 212 பாகை எஃப் ஐ கெல்வின் அளவிடையில் தருக. இப்ப ஃபாரன்ஹைட்டை டைரக்டா கெல்வின்ல கேட்டிருக்கணும். அப்ப எஃப் வார இடத்துல 212 போடப்பட்டிருக்கு பாருங்க. கே சை 273 5 சமன் 212 சை 32 9. அவை விடைய பாத்தீங்கன்னு சொன்னா கே எவ்வளவு வரும்னு சொன்னா 373 கெல்வினாக இருக்கு. சரியா? ரைட். அப்ப இவ்வாறு நீங்கள் அன்றாட வாழ்வில் இந்த 3 சமன்பாடுகளையும் பயன்படுத்தி வெப்பநிலைகளை அளவிட்டு அல்ல வெப்பநிலைகளை நீங்கள் மாற்றிக்கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப அடுத்ததா நாங்க வெப்பநிலை அளவு திட்டத்தை மாற்றீடு செய்கிறது எவ்வாறு தொடர்பான ஒரு விளக்க காணொலியை நீங்க இதுல பார்த்து கொள்ளலாம். இந்த காணொலியை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா எவ்வாறு வெப்பநிலை அளவு திட்டங்களை நாங்கள் மாற்றி பயன்படுத்தலாம் என்ற தொடர்பை அறிவை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப காணொலியை பார்த்து கொள்ளுங்கள். எமக்கு கெல்வின் அளவிடைகளை செல்சியஸில் குறிப்பிடவோ மறுபுறம் செல்சியஸ் அளவிடைகளை கெல்வினில் குறிப்பிடவோ அன்றாட வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதன்படி கெல்வின் வெப்பநிலையொன்றை செல்சியஸில் குறிப்பிட வேண்டுமாயின் நாம் குறிப்பிட்ட பெருமானத்திலிருந்து 273 கழித்தல் வேண்டும். அதேவேளை ஏதேனும் செல்சியஸ் அளவிடையொன்றை கெல்வினில் குறிப்பிடுவதற்கு குறிப்பிட்ட செல்சியஸ் அலகிற்கு 273 சேர்க்கப்படல் வேண்டும். குறிப்பிட்ட மாற்றல்களுக்கு உபயோகிக்கப்படும் 2 சமன்பாடுகளை நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ரைட். இப்போ அந்த காணொலியில பார்த்த விடயத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் சில விடயங்களை தெளிவுபடுத்திருப்பீங்க பிள்ளைகள். அப்போ வெப்பநிலை மாற்றங்களை எவ்வாறு அளவிட்டு மாற்றீடு செய்து கொள்வதுன்னு சொல்லி இப்ப அடுத்த ஒரு கட்டத்துக்கு நாங்க போறோம். வெப்பம் தொடர்பாக நான் ஆரம்பத்திலேயே கதைச்சிட்டேன். இந்த பாடத்தின் வெப்பத்தை நான் ஏற்கனவே சொன்னான். வெப்பம் ஒரு சக்தியின் வடிவம். வெப்பத்தின் சர்வதேச அலகு ஜூல். சரியா பிள்ளையா? அப்ப வெப்பம் என்று சொன்னா பாருங்க, குறித்த இரு பொருட்களுக்கு இடையில் உள்ள வெப்பநிலை வேறுபாடு காரணமாக வெப்பநிலை கூடிய பொருளில் இருந்து வெப்பநிலை குறைந்த பொருளுக்கு இடமாற்றப்படும் சக்தி தான் என்னன்னு சொல்லப்படுகிறது வெப்பம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பம் சக்தியின் வடிவம். சரியானே? அதன் அறிமுகம் செய்தவர் பெஞ்சமின் தோம்சன் என்றவர் தான் வெப்பம் சக்தியின் வடிவம் என்று சொல்லி அறிமுகம் செய்கிறார். வெப்பத்தின் சர்வதேச அலகு ஜூல். அப்ப வெப்பமானது வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து வடிவா கவனிக்கணும். வெப்பநிலை கூடின இடத்திலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்தை நோக்கி இரண்டையும் வெப்பம் சமனாகும் வரும் வரை, அதாவது வெப்ப சமநிலையாகும் வரை வெப்பம் பாயும். சரியா பிள்ளைகள்? அப்ப வெப்பம் கூடிய இடத்திலிருந்து வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்தை நோக்கி என்ன செய்யும்டா வெப்பநிலை சமனாக வரும் வரை இரண்டிலையும் வெப்ப சமநிலையாகும் வரை என்ன வெப்பம் வந்து பாயும். சரியா? ரைட். இப்ப அடுத்ததா நாங்க பார்க்க போறது வெப்பம் தொடர்பான ஒரு விளக்க காணொளி. இந்த காணொளியிலே நீங்கள் என்ன மாதிரி வெப்பம் கடத்தப்படுதல், வெப்பம் உருவாக்கப்படுது, வெப்பம் இடமாற்றப்படுது என்றதை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த காணொளியில பார்த்து கொள்ளலாம். இரண்டு காணொளிகளையும் முதலாவதுல வெப்பம், இரண்டாவதுல வெப்பம் எவ்வாறு கடத்தப்படுது என்ற தொடர்பான விடயங்களையும் நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். வெப்பம் என்பது யாதேனும் ஒரு பொருளில் இருந்து பிறிதொரு பொருளிற்கு அவ் இரு பொருட்களுக்கு இடையே உள்ள வெப்பநிலை வேறுபாடு காரணமாக ஒரு பொருளிலிருந்து மற்ற பொருளுக்கு சக்தி இடமாறும் செயல்முறையாகும். இவ்வெப்ப ஓட்டம் வெப்ப இடமாற்றுகை என அழைக்கப்படும். இங்கு வெப்பநிலை கூடிய பொருளில் இருந்து வெப்பநிலை குறைந்த பொருளை நோக்கி வெப்பம் பயணம் செய்கிறது அல்லது வெப்பம் இடமாற்றப்படுகின்றது. அப்ப அந்த காணொளியில நீங்க தெளிவான சில விடயங்களை பெற்றிருப்பீர்கள். இப்ப அடுத்த ஒரு விடயம் நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் வெப்ப கொள்ளளவு. சரியா? வெப்ப கொள்ளளவை நாங்கள் குறிக்கிறது பிள்ளைகள் சி, கேபிட்டல் சி என்ற குறியீடு நாங்கள் வெப்ப கொள்ளளவை குறித்து கொள்ளலாம். அப்ப வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னா என்ன? வடிவா கவனிங்கூடா, ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு கெல்வின் அல்லது ஒரு பாகை சியினால் உயர்த்துவதற்கு. அப்ப உங்களுக்கு வடிவா தெரியும், ஒரு கெல்வின் ஒரு பாகை சிக்கு சமன் என்றது நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். சோ ஆகவே ஒரு கெல்வினால் உயர்த்தலாம் அல்லது ஒரு பாகை சியினால் உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவுதான் அப்பொருளின் வெப்ப கொள்ளளவு.
சரியா? வெப்ப கொள்ளளவு C என்ற குறியீட்டுல நாங்க அளக்கிறோம். அப்ப வெப்ப கணியம் வழங்கப்பட்ட வெப்ப சக்தி என்ன அழைக்கப்படுது? Q. Q என்ன எடுக்கிறீங்க? வெப்பநிலை மாற்றத்தை தீட்டான்னு வச்சுக்கொண்டீங்கன்னா வெப்ப கொள்ளளவுக்கு ஒரு சமன்பாடு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, வெப்ப கொள்ளளவு கேபிட்டல் C சமன் வெப்ப கணியம் Q பை வெப்பநிலை மாற்றம் தீட்டா. அப்ப இதுக்கான அலகு என்ன வரப்போன்னு பாருங்கடா வடிவா. அப்ப வெப்ப கணியத்தை நீங்க அளக்கிற அலகு என்ன? ஜூல். சரியா? தீட்டா வெப்பநிலை மாற்றத்தை அளக்கிற அலகு என்ன? தீட்டா. தீட்டா கெல்வின். சரியா? வெப்பநிலை அளக்கிறது கெல்வின் அல்லது பாகைசி நீங்க பயன்படுத்தலாம். ஆகவே வெப்ப கொள்ளளவு அலகு என்ன வருதுன்னு பாருங்க, ஜூல் கெல்வின் -1 அல்லது ஜூல் பாகைசி -1. அப்ப வெப்பநிலை கெல்வினில இருந்தா கெல்வினில வரும், பாகைசியில இருந்தா பாகைசியில அலகு வரும். சரியா? அப்ப வெப்ப கொள்ளளவுன்றது ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு கெல்வினினால் அல்லது ஒரு பாகைசியினால் உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு. சரியா? ரைட். இப்ப அடுத்த ஆளாக பார்க்க போறேன் என்னன்னு பாருங்க கூட. வெப்ப கொள்ளளவு தங்கியுள்ள காரணிகளை அறிதல். அப்ப இது ஒரு பரிசோதனை. அப்ப இந்த பரிசோதனை இந்த காணொளியில வடிவா நீங்க பார்த்துக் கொள்ளலாம். வெப்ப கொள்ளளவு என்னென்னத்துல தங்கி இருக்கும்னு சொன்னா பொருளின் திணிவும் அது ஆக்கப்பட்ட திரவியத்தின் தன்மையிலையும் தான் என்ன தங்கி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் வெப்ப கொள்ளளவு தங்கி இருக்கு என்றதை இந்த பரிசோதனையில நீங்கள் வடிவாக பார்த்து கொள்ளலாம். சரியா? அப்ப இந்த காணொளியை நீங்க பார்ப்பதன் மூலம் இந்த விடயத்தை தெளிவாக்கி நீங்கள் விளங்கி கொள்ளலாம். இந்த செயற்பாட்டில் நாங்கள் வெப்பமேற்றிய இரும்பு கோளம் ஒன்றை அறை வெப்பநிலையில் உள்ள நீர் கொண்ட பாத்திரத்தினுள் இடும்போது ஜாது நடைபெறும் என பரீட்சிப்போம். இவ்வமைப்பில் வெப்பமேற்றப்பட்ட இரும்பு கோளத்தையும் அதன் மறுபகுதியில் கலக்கியும் வெப்பமானி மற்றும் நீர் கொண்ட முகவையும் உள்ளது. இப்பொழுது வெப்பமேற்றிய இரும்பு கோளத்தை நீர் கொண்ட பாத்திரத்தினுள் இட்டு சில நிமிடங்களுக்கு கலக்கியால் நன்கு கலக்குங்கள். இங்கே வெப்பமானியின் வாசிப்பு படிப்படியாக அதிகரித்து செல்வதனை அவதானிக்கலாம். இங்கே நடைபெறுவது வெப்பநிலை கூடிய இரும்பு கோளத்திலிருந்து வெப்பம் நீரை நோக்கி செல்வதாகும். இச்சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தினை பரீட்சித்து பார்க்கின் உங்களுடைய கையினால் வெப்பம் உணரப்படும். இதற்கு காரணம் நீர் பெற்றுக்கொண்ட வெப்பம் பாத்திரத்தை அடைவதனால் பாத்திரத்தின் வெப்பநிலை உயர்வடைகின்றது. இங்கே ஒரே அளவான 3 முகவைகளை எடுத்து முதல் முகவையில் குறித்த கனவளவு நீரை ஊற்றுங்கள். அதன்பின் இரண்டாவது முகவையில் முதல் முகவையில் இட்ட அதே கனவளவுள்ள தேங்காய் எண்ணெயை இடுக. மூன்றாவது முகவையில் முதலாவது முகவையிலிட்ட நீரின் கனவளவின் 2 மடங்கான நீரை இடுக. பின்னர் 3 முகவைகளிலும் உள்ள திரவங்களின் வெப்பநிலையை தனித்தனியாக அளந்து கொள்ளுங்கள். பின்னர் சமனான வெப்பத்தை வழங்கக்கூடிய 3 ஒத்த மெழுகுவர்த்திகளை எடுத்து 3 முகவைகளையும் ஒரே நேரத்தில் வெப்பமேற்றுங்கள். 5 நிமிடத்திற்கு மட்டும் வெப்பமேற்றுங்கள். 5 நிமிடங்களின் பின் 3 முகவைகளிலும் உள்ள திரவங்களின் வெப்பநிலையை அளந்து கொள்ளுங்கள். இங்கே முகவைகளுக்கு வழங்கப்பட்ட வெப்பத்தின் அளவு சமனானதாயினும் இறுதி வெப்பநிலை ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருப்பதை நீங்கள் காணலாம். திரவங்களின் வெவ்வேறு அளவுகளுக்கும் வெவ்வேறு பொருளின் ஒரே அளவுக்கும் ஒரே அளவு வெப்பத்தை வழங்கும் போது அத்திரவங்களின் வெப்பநிலைகள் வெவ்வேறு அளவுகளில் அதிகரிக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அந்த காணொலியில நீங்க வெப்ப கொள்ளளவுல இவ்வாறு வெப்பம் மாற்றம் அடையுது, அதாவது திணிவு மாறுபட இவ்வாறு வெப்பநிலை மாற்றமடைஞ்சு போதுன்றதை அந்த காணொலியில் தெளிவாக நீங்க பார்த்திருப்பீர்கள். இப்ப நாங்க அடுத்த வெப்ப கொள்ளளவு மாதிரி அடுத்த ஒரு விடயம் இருக்கு பிள்ளைகள், தன் வெப்ப கொள்ளளவு, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. முதலாவது வெப்ப கொள்ளளவு ஹீட் கெப்பாசிட்டி, இது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரி, அப்ப இதை நாங்க குறிக்கிற குறியீடு ஸ்மால் சி. அப்ப இது என்ன மாதிரின்னு சொல்லலாம், இதுக்கு திணிவு நீங்க வரையறுக்க போறீங்களா? அப்ப முதலாவதுக்கு நாங்க திணிவு சொல்லல, இங்க நாங்க திணிவு சொல்ல போறோம். பாருங்க வடிவா, 1 கிலோகிராம் திணிவுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வினினால் அல்லது 1 செல்சியஸினால், 1 பாகை சியினால், அப்ப 1 கெல்வினால் இருக்கலாம் அல்லது 1 பாகை சியால உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தின் அளவு என்ன அழைக்கப்படும் சொன்னா அப்பொருளின் தன்வெப்ப கொள்ளளவு. அப்ப வடிவா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமன்பாடு ஒன்று கிரியேட் பண்றோம். வெப்ப கணியம் Q பை திணிவு தர வெப்பநிலை மாற்றம் தீட்டா. அப்ப அலகு பாத்தீங்கன்னு சொன்னா வெப்ப கணியத்தின் அலகு ஜூல், திணிவு என்னன்னு வரப்போகுது கிலோகிராம். சரியா? வெப்பநிலை மாற்றம் K அல்லது கெல்வின். சரியா? அல்லது பாகைசியா இருக்கலாம். அப்ப மொத்த விடை என்னவா வரப்போகுது உங்களுக்கு? அலகு சமன்
ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 நீங்க போடலாம். அல்லது பிள்ளைகள் ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1. அப்ப உங்களுக்கு தெரியும் நீரின் தன்வெப்ப கொள்ளளவு எவ்வளவுன்றது தெரியும். 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1. அட என்ன மீனிங்? நீரின் தன்வெப்ப கொள்ளளவின் பெருமானம் 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1. அட என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? 1 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை 1 பாகை C-யினால் உயர்த்துவதற்கு நீங்கள் எவ்வளவு வெப்பம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 4200 ஜூல் வெப்பத்தை வழங்க வேண்டும். அப்ப தன்வெப்ப கொள்ளளவு இப்ப உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். பாருங்கோடா, 1 கிலோகிராம் திணிவுள்ள பொருள் ஒன்றின் வெப்பநிலையை 1 கெல்வின் அல்லது 1 பாகை C-யினால் உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு அப்பொருளின் தன்வெப்ப கொள்ளளவு என அழைக்கப்படும். சரியா? ரைட். இப்ப அடுத்த நாங்க பார்ப்போம். தன்வெப்ப கொள்ளளவை அளக்கிறது தொடர்பான ஒரு செயற்பாடு உண்டு. இதுல காணொளியில காட்டப்பட்டிருக்கு. அந்த காணொளியில பார்த்து அதை பயன்பெறுங்கள். நாம் முன்னர் கலந்துரையாடிய வெப்ப கொள்ளளவு திரவத்தின் திணிவுக்கு ஏற்ப வேறுபடும் என்பதை பரிசோதனை முறையாக காட்டலாம். வெப்ப கொள்ளளவு திணிவுக்கு விகித சமனென காட்டலாம். இங்கே அப்பரிசோதனை முறையை கொண்டு திரவத்தின் விசேட வெப்ப கொள்ளளவை பின்வருமாறு கூறலாம். தன்வெப்ப கொள்ளளவு என அழைக்கலாம். அல்லது பொருளொன்றின் ஓரலகு திணிவில் வெப்பநிலையை ஓரலகினால் உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு அப்பொருளின் தன்வெப்ப கொள்ளளவு எனப்படும். திணிவை அளவிடும் அளவீட்டின் ஒரு அலகு ஓரலகு திணிவு 1 கிலோகிராம் ஆயின் 1 கிலோகிராம் 1 அலகாகவும், கிராம் ஆயின் 1 கிராம் 1 அலகாகவும் ஓரலகு திணிவு என்பதை குறிப்பிட முடியும். இங்கே தன்வெப்ப கொள்ளளவை அளப்பதற்காக கிலோகிராமுக்கு கெல்வினுக்கு ஜூல், பாகை செல்சியஸிற்கு கிலோகிராமுக்கு ஜூல் எனும் அலகு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப வெப்ப கொள்ளளவு பார்த்து நாங்கள் தன்வெப்ப கொள்ளளவு பார்த்து நாங்கள் இப்ப நாங்கள் வெப்ப கொள்ளளவிற்கும் தன்வெப்ப கொள்ளளவிற்கும் என்ன தொடர்புன்றது பார்க்க போறீங்க. சரியா? அப்ப முதல் சமன்பாட்டுக்கு வாரம். முதலாவது சமன்பாடு பாருங்கூடா, வெப்ப கொள்ளளவு கேபிட்டல் C சமன் வெப்ப கணியம் Q பை வெப்பநிலை மாற்றம் தீட்டா. இரண்டாவது சமன்பாடு பாருங்கூடா, தன்வெப்ப கொள்ளளவு சமன் என்ன வெப்ப கணியம் Q பை திணிவு தர வெப்பநிலை மாற்றம் தீட்டா. அப்ப நீங்க வடிவா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கோ. இங்க வெப்ப கணியத்தின் கீழ் வெப்பநிலை மாற்றம் வெப்ப கொள்ளளவு, தன்வெப்ப கொள்ளளவுக்கும் வெப்ப கணியத்தின் கீழ் வெப்பநிலை மாற்றம் வருகிறது. என்ன? அப்ப நீ வடிவா யோசிக்கலாம் பேர். அப்ப தன்வெப்ப கொள்ளளவு சமன் நீ என்ன எடுக்கலாம்? வெப்ப கணியத்தின் கீழ் வெப்பநிலை மாற்றம் என்றதுக்கு பதிலா ஆரை கொண்டே போடலாம் சொல்லி பார்ப்போம். வெப்ப கொள்ளளவுன்றதை நீங்க கொண்டே பிரதியிடலாம். சரி, என்ற ரெண்டுலையும் என்ன இருக்கடா? வெப்ப கணியத்தின் கீழ் வெப்பநிலை மாற்றம் இருக்கின்றபடியால நீங்க பயப்படாம என்ன செய்யலாம்? தன்வெப்ப கொள்ளளவு சமன் வெப்ப கொள்ளளவின் கீழ் திணிவன்றதை நீங்க வடிவா போட்டுக்கொள்ளலாம். சரியா? அப்ப இப்ப சமன்பாடு வரப்போது வேற. ஆகவே வெப்ப கொள்ளளவு சமன் என்னென்று வரும்? திணிவு தர தன்வெப்ப கொள்ளளவு. அப்ப வெப்ப கொள்ளளவை நாங்க அளக்கிறது C, அது சமன் திணிவு M தர தன்வெப்ப கொள்ளளவு ஸ்மால் c. அப்ப வெப்ப கொள்ளளவுக்கும் தன்வெப்ப கொள்ளளவுக்கும் இடையிலான தொடர்பு இப்ப விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். அப்ப வெப்ப கொள்ளளவை காணணும்னு சொன்னா திணிவையும் அந்த பொருளோட தன்வெப்ப கொள்ளளவையும் பெருக்கினா அது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வெப்ப கொள்ளளவு கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்ததா நாங்க பார்ப்போம். பொருள் ஒன்றின் வெப்பநிலை உயர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். அப்ப பொருள் ஒன்றுட வெப்பநிலை உயர்ச்சியில் என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்த போது? வடிவா பாருங்கோ. வெப்ப கணியம் Q, திணிவு M, தன்வெப்ப கொள்ளளவு C, வெப்பநிலை வித்தியாசம் தீட்டா. இது மூன்றும் பொருள் ஒன்றின் எண்ணத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். சொல்லுங்க பாப்போம். ஒரு பொருள் ஒன்றின் வெப்பநிலை உயர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளாக அமையும். அப்ப என்ன சமன்பாடு உங்களுக்கு கிடைக்குதுடா? Q சமன் MC தீட்டா என்ற சமன்பாடு தான். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி தான் நாங்கள் இங்கால வர போற வினாக்களை செய்ய போறோம். சரியா? அப்ப வெப்பம் ஒன்று பொருளின் வெப்பநிலை உயர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்ன? திணிவு, பொருளின் தன்வெப்ப கொள்ளளவு, அடுத்தது வெப்பநிலை வித்தியாசம். அப்ப Q சமன் MC தீட்டா அந்த சமன்பாடு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அதை பாருங்க. ரைட். அடுத்ததான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா வெப்ப பரிமாற்றம், அதாவது இந்த Qவை கணிக்கிற முறை எவ்வாறுன்றதை இந்த காணொளியில நீங்கள் வடிவா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் 10 கிலோகிராம் திணிவுடைய செப்பின் வெப்பநிலையை 50 கெல்வினால் உயர்த்துவதற்கு
தேவையான வெப்பம் எவ்வளவு என்பதை காணுவோம். செப்பின் தன்வெப்ப கொள்ளளவு 400 கெல்வினுக்கு கிலோகிராமிற்கு ஜூல் ஆகும். இங்கே முதலில் தேவையான வெப்பத்தின் அளவை அறிவதற்கு mc தீட்டா சமன்பாட்டினை பயன்படுத்துவோம். இங்கே பொருளின் திணிவு m ஆகவும் திரவத்தின் தன்வெப்ப கொள்ளளவு c ஆகவும் தீட்டா வெப்பநிலை மாற்றம் எனவும் கருதுங்கள். இதன்படி உரிய பெருமானங்களை பிரதியிடுவதன் மூலம் தேவையான வெப்ப அளவு எங்களால் பெற்றுக்கொள்ளலாம். இங்கு இறுதி விடை ஜூலில் பெற்றுக்கொள்வதற்கு பொருளின் திணிவு கிலோகிராமில் இருத்தல் வேண்டும். இப்போ அந்த காணொலியில இவ்வாறு அந்த Q சமன் MC தீட்டா உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ரைட், இப்போ பாருங்க பிள்ளைகள், ஒரு வினா ஒன்று தந்திருக்கு. அதில் உதாரணம் தான் உங்களுக்கு காட்டப்பட்டது. இப்போ ஒரு வினா, இந்த வினாவை நாங்கள் இப்போ செய்து பார்க்க போறோம். என்ன கேள்வி என்று வடிவா வாசியும் கூட 4 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை சரியா எவ்வளவு பாகை சியால உயர்த்த போயினோம்? 5 பாகை சியால உயர்த்த தேவையான வெப்ப கணியத்தை காண்க. அப்ப முதல் உங்களுக்கு தரவுகள் கொஞ்சம் தந்திருக்கிறோம். அந்த தரவுகளை நீங்க முதல் எழுதி கொள்ள வேணும். அப்ப எழுதுவோம் பாருங்கூடா, என்னென்ன தரவுகள் தந்திருக்கிறோம்ன்றதை நீங்க முதல் குறிச்சு கொள்ளுவோம். சரியா? அப்ப உங்கள்கிட்ட என்ன எம் தந்திருக்கிறோம், எவ்வளவு 4 கிலோகிராம் என்று தந்திருக்கிறோம். சரியாடா? அடுத்தது வெப்பநிலை வித்தியாசம் தீட்டா தந்திருக்கிறோம் 5 பாகை சி என்று தந்திருக்கிறோம். தன்வெப்ப கொள்ளளவு சி தந்திருக்கிறோம் பிள்ளைகள் 4200 என்று தந்திருக்கிறோம். அப்ப இவ்வளத்தையும் பெற்றுக்கொண்டு உங்கள்கிட்ட வெப்பக்கணியம் கேட்டிருக்கடா. வெப்பக்கணியம் Q சமன் mc தீட்டா, இதான் உங்களோட சமன்பாடு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எம் திணிவு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு? 4 கிலோகிராம். தன்வெப்ப கொள்ளளவு எவ்வளவு? 4200. வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளவு? 5. அப்ப இவ்வளத்தை நேர பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னா வெப்பக்கணியம் கிடைக்கும். அப்ப பாருங்கோடா, தர 5. பாருங்கோ, அப்ப 84,000 ஜூல் என்ன தேவை என்று சொன்னா வெப்பம் இதுல தேவை. சரியா? அப்ப இங்க 4 கிலோகிராம் நீரிண்ட வெப்பநிலைய நீங்க உயர்த்த வேணும் என்று சொன்னா 5 பாகை சியால் உயர்த்துறதுக்கு தேவையான வெப்பக்கணியம் எவ்வளவு என்று சொன்னா 84,000 ஜூல். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். இரண்டாவது வினாவை பாருங்க. 4 கிலோகிராம் தேங்காய் எண்ணெயின் வெப்ப கொள்ளளவை கணிக்க. தேங்காய் எண்ணெயின் வெப்ப கொள்ளளவு 2200. அப்ப வெப்ப கொள்ளளவை கணிக்க சொல்லி இருக்கிறோம். அப்ப வெப்ப கொள்ளளவை கணிக்கிறதுக்கு என்ன சமன்பாடு உங்களுக்கு தெரியும்? என்ன? வெப்ப கொள்ளளவு சி சமன் திணிவு தர தன் வெப்ப கொள்ளளவு, இதான் சமன்பாடு. சரியா? அப்ப எத்தனை கிலோகிராமாம்? 4 கிலோகிராமாம். ரைட். தன் வெப்ப கொள்ளளவு தந்திருக்கிறேன் தேங்காய் எண்ணெய்க்கு எவ்வளவு? 2200. ரைட். அப்ப நேர பெருக்கி விடுங்கோடா. 8800 என்ன வரப்போகுது? வெப்ப கொள்ளளவு தான் கேட்டது, ஜூல் என்று போட இயலாது. அப்ப 8800 என்ன ஜூல் என்னென்று போட போறீங்க? பாகை சி -1. இதான் என்னவா இருக்க போகுது? என்ன வெப்ப கொள்ளளவை கணிக்கிற மெது. சரியா? ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம்டா. களிய பாருங்க. 4 கிலோகிராம் செம்பின் வெப்பநிலையை 30 பாகை சியிலிருந்து 50 பாகை சிக்கு அதிகரிப்பதற்கு தேவையான வெப்ப கணியத்தை காண்க. சரியா? அப்ப செப்பின் தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்கிறோம் 400 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1. ரைட். அப்ப இந்த தரவுகளை நீங்க முதல் குறிச்சு கொள்ளுங்க. தந்த திணிவு என்ன? எம் 4 கிலோகிராம். ரைட். வெப்பநிலை வித்தியாசம் தீட்டா என்னன்னு காண போறீங்க? 2 வெப்பநிலை பாரடா. ஒன்று 30 பாகை சியில இருந்து 50 பாகை சிக்கு போகுது. அப்ப இங்க வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளவு காண போறாய்? 50ல இருந்து என்ன செய்வாய்? 30 கழிப்பாய். கழிச்சால் என்ன வரும்? உனக்கு வெப்பநிலை வித்தியாசம் 20 தான் இங்க வெப்பநிலை வித்தியாசம். சரியா? இப்ப என்ன கேட்டிருக்கு? செப்புண்ட தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்கு எவ்வளவு? 400. அப்ப உங்கள்கிட்ட இப்ப கேட்ட கேள்வி என்ன? Q கேட்டிருக்கு சமன் mc தீட்டா, இதான் சமன்பாடு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாடா எம் திணிவு தெரியும். இப்ப 4 கிலோகிராம்
செப்பின் தன்வெப்ப கொள்ளளவு 400 என்று தந்திருக்கீனம். தர வெப்பநிலை வித்தியாசத்தை பாருங்கோ, 50 இருந்து 30 சொன்னா 20. சரியா? ரைட். அப்ப பெருக்குவோம் பிள்ளைகள். ரைட்டா பாருங்கோ. ரைட். அப்ப இந்த கேள்விக்கான வினாவுக்கான விடை என்ன? எவ்வளவு வெப்பம் வழங்கப்பட வேண்டும்? வெப்பக்கணியம் Q சமன் எவ்வளவு? 32,000 ஜூல். சரியா? ரைட். அப்ப இதே மாதிரி அடுத்த வினாவையும் இருக்கா பார்ப்போம். பாருங்கோ, 1.5 கிலோகிராம் திணிவுடைய செப்பு பாத்திரம் ஒன்றில் 30 பாகை சியில் 2 கிலோகிராம் நீர் உள்ளது. அப்ப இங்க 2 விடயம் வரப்போகுது பிள்ளையர். சரியோ? இங்க இந்த கேள்வியில வடிவாக்க எவ்வளவு நேரம் ஒரு சமன்பாடு Q சமன் MC தீட்டா உண்ட போட்டு செய்த நாங்கள். ஆனா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல நீ Q சமன் MC தீட்டா போட்டு கண்டு அதுக்கு பிறகு மொத்த வெப்பத்தை கூட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. சரியா? அப்ப முதலாவது விஷயம் என்ன செய்ய போறோம்? 2 பேர் இருக்கிறோம். ஒரு ஆள் செப்பு பாத்திரம், மற்றது நீர். அப்ப 2 பேருக்கும் தனித்தனியா முதல் Q சமன் MC தீட்டா போட போறோம். அப்ப நான் முதல்ல யாருக்கு பார்க்கிறேன்டா? செப்பு பாத்திரம். செப்பு பாத்திரத்துக்கு Q சமன் MC தீட்டா போட போறோம். அப்ப பார், செப்பு பாத்திரத்தின் திணிவு எவ்வளவுன்னு சொல்லி இருக்கிறோம்? 1.5 தர செப்பின் தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்கிறோம் பிள்ளைகள் 400 தர வெப்பநிலை வித்தியாசம் பாருங்கூடா 30 பாகை சியில் இருந்து 100 பாகை சி வரை உயர்த்தன்னு தான் கேட்டிருக்கிறோம். அப்ப 100ல இருந்து 30 எவ்வளவு பிள்ளைகள் வெப்பநிலை வித்தியாசம்? 70. சரியா? அப்ப இதை பெருக்கினீங்கன்னு சொன்னா சரியா? 1.5 தர என்ன வரப்போகுது? 28,000 வரப்போகுது. சரியா? அப்ப இதை நீங்க இனி பெருக்கி போட்டால் என்ன விட வரும்? இதுக்கு ஒரு ஜூல் ஒரு விடை ஒன்று வரும். சரியா? பெருக்குங்க பாப்பம். அதே மாதிரி அடுத்து யாருக்கு பார்க்க போறீங்கன்னு சொன்னா நீருக்கு பார்க்க போறீங்க. நீருக்கு என்ன பாவிப்பீங்க? Q சமன் MC தீட்டா பாவிப்பீங்க. அப்ப நீருண்ட திணிவு எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 2 கிலோகிராம் நீர். நீருண்ட தன்வெப்ப கொள்ளளவு 4200 தர இங்கேயும் வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளவுன்னு சொன்னா 30ல இருந்து 100 சொன்னா பிள்ளைகள் எவ்வளவா இருக்க போகுது? 70. அப்ப இதையும் பெருக்குவீங்க. சரியா? இவ்வளவும் என்னது? நீர். அப்ப இந்த நீர் பெற்ற வெப்பத்தையும் செப்பு பெற்ற வெப்பத்தையும் கண்டு கூட்டுவீங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னா மொத்த வெப்பம் ஒன்று உங்களுக்கு இதுல கிடைக்கும். அதுதான் இந்த கேள்விக்கான விடையாக அமையும். சரியா பிள்ளைகள்? அப்ப இப்படியான வினாக்கள் வரைக்க முதல் நீங்கள் இந்த மெத்தட்ல முதல் தயவு செய்து என்ன செய்ய வேண்டும்? என்னென்ன தரவுகள் தந்திருக்கிறோம் என்றதை முதல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த தரவுகளை போட்டு அதுக்கு பிறகு நீங்க நேர ரெண்டுக்கும் தனித்தனியே Q சமன் MC தீட்டா சமன்பாட்டை பிரதியிடுவீங்க. அப்ப முதல் பாத்திரம் என்றா பாத்திரத்தின் திணிவை போடுவீங்க, அடுத்தது பாத்திரத்தின் தன்வெப்ப கொள்ளளவை போடுவீங்க, வெப்பநிலை வித்தியாசத்தை போடுவீங்க. அடுத்த நீர் என்று சொன்னா நீரின் திணிவு போடுவீங்க, தன்வெப்ப கொள்ளளவு போடுவீங்க, வெப்பநிலை வித்தியாசம் போடுவீங்க. ரெண்டையும் தனித்தனியை கண்டு போட்டு பிள்ளைகள் மொத்தமா கூட்டி விட்டீங்களா இருந்தால் இங்க கிடைச்ச வெப்பத்தின் அளவை நீங்கள் காணக்கூடிய மாதிரி வேறு. சரியா பிள்ளைகள்? அப்ப இப்படியே தனித்தனியை விடையிலாது மொத்த வெப்பம் போட வேணும். மொத்த வெப்பத்துக்கு ரெண்டையும் என்ன செய்யணும்? தனித்தனியை கூட்டிக் கொள்ள வேணும். சரியா? ரைட். அடுத்த விடயம் நாங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னு சொன்னா நிலை மாற்றம், சடப்பொருளின் நிலை மாற்றம் என்று சொல்லப்படுற ஒரு விடயம். சரியோ? அப்ப இந்த சடப்பொருளின் நிலை மாற்றம் என்ற தொடர்பா நாங்க பார்க்க போறோம். ரைட். அப்ப இதுல என்ன மாதிரி என்று சொன்னா பிள்ளைகள் ரைட்.
சடப்பொருளின் நிலை மாற்றம். இது நீங்கள் தரம் 7ல இருந்து படிச்சுட்டு வாரீங்க. தரம் 8ல இருக்கிற விடயத்தை தான் திருப்பி நாங்கள் இதிலேயும் பார்க்க போறோம்டா. தரம் 8ல நீங்க படிச்சது சடப்பொருள் என்று சொன்னா என்னன்னு படிச்சிட்டீங்க. இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடியது திணிவை கொண்டதுமான பொருட்கள் சடப்பொருட்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சடப்பொருள் இடத்தை அடைத்துக் கொள்ளும் திணிவை கொண்டது. அப்போ இது ரெண்டையும் செய்யாத பொருட்களை சக்தி என்று 6ஆம் ஆண்டில் படிச்சீங்க. சரி, அப்போ இடத்தை அடைக்காதது திணிவை கொண்டிராதமான பொருட்களை யாரு? சக்தி. சரி, அப்போ சடப்பொருள் இடத்தை அடைக்கும் திணிவையும் கொண்டிருக்கும். அப்போ சடப்பொருளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிலையில இருந்து தண்ட இன்னொரு பௌதீக நிலைக்கு மாற்றம் அடைகிறது தான் நிலை மாற்றம் என்று அழைக்கப்படுது. அப்போ சடப்பொருள் என்ன செய்யும்னு சொன்னால் தண்ட ஒரு பௌதீக நிலையில இருந்து பிறிதொரு பௌதிக நிலைக்கு மாற்றம் அடைகிற செயற்பாட நிலை மாற்றம் என்ற பேரில் சொல்லுவோம். அப்ப நிலை மாற்றம் என்னென்ன வகையா அமையுது பாருங்க. 5 வகையா அமையுது. உருகுதல், உறைதல், ஆவியாதல், ஒடுங்குதல், அடுத்தது பதங்கமாதல். அப்ப இந்த 5 முறையில இந்த நிலை மாற்றம் என்றது நிகழும். இதுவும் நீங்கள் தரம் 8ல் படித்த விடயம். சரியா? அப்ப ஒவ்வொன்றையும் நாங்க என்ன இருக்கா பார்ப்போம். சரியா? அதுல முதலாவது நிலை மாற்றம் என்ற நான் சொன்னனே சடப்பொருள் ஒன்று ஒரு பௌதீக நிலையிலிருந்து இன்னொரு பௌதிக நிலைக்கு மாற்றப்படுகிற செயற்பாடு தான் என்னடா நிலை மாற்றம். ஸோ அப்போ இந்த நிலை மாற்றம் தொடர்பாக இந்த காணொளியை நீங்க முதல் பாருங்க. திண்மம், திரவம், வாயு என சடப்பொருட்கள் 3 நிலைகளில் காணப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். பதார்த்தங்கள் அநேகமாக திண்மம், திரவம், வாயு என 3 நிலைகளிலும் காணப்படலாம். உதாரணமாக 0 பாகை செல்சியஸிலும் குறைந்த வெப்பநிலையில் உள்ள நீர் திண்ம பனிக்கட்டியாகவும் அறை வெப்பநிலையில் திரவமாகவும் 100 பாகை செல்சியஸை விட கூடிய வெப்பநிலையில் வாயுவாகவும் காணப்படும். அவ்வாறே 100 பாகை செல்சியஸிலும் கூடிய வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ள நீரை குளிர விடுவதன் மூலம் திரவ நீராகவும் அத்திரவ நீரை மேலும் குளிர விடுவதன் மூலம் பனிக்கட்டியாகவும் மாற்றலாம். இவ்வாறு யாதாயினும் ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை உயர்த்துவதன் மூலம் அல்லது குறைப்பதன் மூலம் அல்லது வெப்பத்தை வழங்குவதன் மூலம் அல்லது வெப்பத்தை அகற்றுவதன் மூலம் அச்சடப்பொருளின் நிலையை மாற்றுதல் நிலை மாற்றம் எனப்படும். ரைட். அப்ப இந்த நிலை மாற்றத்தின் வகைகளை அந்த காணொளியிலே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் அடைகிறது எப்படின்னு சொல்லி அந்த நிலை மாற்ற வகையில முதலாவது உருகுதல், மெல்டிங் சொல்றோம் இல்லையா, உருகுதல். ஸோ அப்போ உருகுதல் என்று சொன்னா என்ன? திண்மம் ஒன்று திரவமாக மாறும் போதுள்ள மாறா வெப்பநிலை உருகுநிலை. சரியா? உருகுதல் என்றும் சொல்லலாம். சரியா? திண்மம் ஒன்று என்னவா மாறப்போது? திரவமாக மாறும் போதுள்ள மாறாத வெப்பநிலை தான் உருகுநிலை. சரியா? அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தூய பனிக்கட்டின்ற உருகுநிலை எவ்வளவா இருக்கும்னு சொன்னா 0 பாகை சி. கவனம், தூய என்ற வசனம் நான் பாவித்திருக்கிறேன். தூய என்ற சொல்லுக்கான விளக்கம் என்னன்றது உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்கும். ஏன்னா தூயதற்ற பதார்த்தங்களுக்கு திட்டமான உருகுநிலை கொதிநிலை இருக்காது. தூய பதார்த்தங்கள்லாம் உருகுநிலை கொதிநிலை திட்டமான ஒரு பெருமானமாக அமை. சரியா? 2வது விடயத்தை பாருங்க கூட, உறைதல். அப்ப உருகுதல் மாதிரி 2வது என்னது? உறைதல். அப்ப உறைதல் சொன்னா என்ன? திரவம் ஒன்று திண்மமாக மாறும் போதுள்ள மாறா வெப்பநிலை. திரவம் ஒன்று என்னவா மாறப்போது? திண்மமா மாறுறது. சரியா? திண்மமா மாறும் போதுள்ள மாறா வெப்பநிலை எவ்வாறு அழைக்கப்படும்? உறைதல். அப்ப தூய நீரின் உறைநிலை 0 பாகை சி. அப்ப தூய நீரை ஃப்ரிட்ஜுக்கு வச்சா அல்லது எத்தனை பாகை சில பனிக்கட்டியா மாறும் கேட்டா 0 பாகை சில மாறும். அப்ப திண்மம் ஒன்று திரவமா மாறுறது உருகுதல், திரவம் ஒன்று திண்மமா மாறுறது உறைதல், ஃப்ரீசிங். சரியா? அடுத்தது ஆவியாதல், பாயிலிங். பாயிலிங் சொன்னா என்ன? திரவம் ஒன்று வாயுவாக மாறும் போதுள்ள மாறா வெப்பநிலை. சரியா? திரவம் ஒன்று வாயுவாக மாறும் போதுள்ள மாறா வெப்பநிலை என்ன அழைக்கப்படும் சொன்னா ஆவியாதல். அப்ப தூய நீரிண்ட கொதிநிலை எவ்வளவா இருக்கும்னு சொன்னா 100 பாகை சியாக அமையும். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த 3 நிலை மாற்றம் தொடர்பாகவும் அடுத்த இந்த உருகுநிலை என்றால் என்னன்றது தொடர்பாகவும் அடுத்த உருகுநிலை அடுத்தது உறைநிலை போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் நீங்க இந்த உருகுநிலை உறைநிலை போன்ற தொடர்பான இந்த காணொளியில நீங்கள் மேலதிக விடயங்களை பார்த்திருக்கா தெரிந்து கொள்ளுங்க. திண்மத்தை வெப்பமாக்கும் போது அது திண்ம நிலையிலிருந்து திரவமாக மாற்றமடையும் வெப்பநிலை அப்பதார்த்தத்தின் உருகுநிலை எனப்படும். யாதாயினும் ஒரு பதார்த்தத்தின் உருகுநிலை வெளி அமுக்கத்தில் தங்கியிருப்பதுடன் அமுக்கம் மாறும் போது பதார்த்தத்தின் உருகுநிலையும் மாற்றமடையும்.
உதாரணமாக ஒரு வளிமண்டல அமுக்கத்தில் பனிக்கட்டியின் உருகுநிலை அல்லது திண்ம பனிக்கட்டி திரவமாக மாற்றமடையும் வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ் ஆக உள்ளதுடன் அமுக்கம் மாற்றமடையும் போது அவ்வெப்பநிலையிலும் சிறிதளவு மாற்றம் ஏற்படும். உங்களது மேலதிக அறிவிற்காக சில திரவியங்களின் உருகுநிலை இங்கு தரப்பட்டுள்ளது. யாதாயினும் ஒரு திரவத்தை குளிரவிடும் போது அது திரவ நிலையிலிருந்து திண்ம நிலையை அடையும் வெப்பநிலை அத்திரவத்தின் உறைநிலை எனப்படும். யாதாயினும் ஒரு திரவத்தின் உறைநிலை வெளி அமுக்கத்தில் தங்கியிருக்கும். அமுக்கம் மாறும்போது அத்திரவத்தின் உறைநிலையும் வேறுபடும். சில பதார்த்தங்களின் உருகு நிலையும் உறைநிலையும் ஒரே பெருமானத்தை எடுக்கும் என்பதை கருத்தில் கொள்க. உதாரணமாக ஒரு வளிமண்டல அமுக்கத்தின் கீழ் பனிக்கட்டி திரவ நீராக மாறும் வெப்பநிலை அதன் உருகுநிலை 0 பாகை செல்சியஸ் ஆக உள்ளதுடன் திரவ நீர் பனிக்கட்டியாக மாறும் வெப்பநிலையும் 0 பாகை செல்சியஸே ஆகும். ரைட், அடுத்த பார்த்த நீங்க இனி பார்க்க போற விடயம் ஒடுங்குதல். சரியா? கண்டென்சேஷன், ஒடுங்குதல், கண்டென்சிங்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வாயு ஒன்று திரவமாக மாறும் போதுள்ள மாறா வெப்பநிலை என்ன அழைக்கப்படும்? ஒடுங்குதல். வாயு ஒன்று திரவமா, அப்ப நீராவி என்னவா மாற போதுடா? நீராக மாறுறது, அதுக்கு பேர் ஒடுங்குதல். அடுத்து பதங்கமாதல். இதுக்கு நீங்க கேள்விப்பட்ட விடயம். பதங்கமாதல் சொன்னா என்ன? திண்ம நிலையில காணப்படுற சடப்பொருள் ஒன்றுக்கு பிள்ளைகள் என்ன, நீங்க வெப்பத்தை கொடுக்க அதில் வெப்பத்தை கொடுக்காட்டியோ திரவ நிலைக்கு செல்லாம நேரடியாக வாயுவா மாறுறது. அப்ப இந்த பூச்சி போல கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? பூச்சி போல நாங்க இந்த உடுப்புகளுக்கு போடுறது அது நாங்க போடைக்கு இருந்த அளவை விட இப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு சின்ன நாய் கொண்டு வர. அப்ப காரணம் என்னன்னு சொன்னா அங்க பதங்கமாதல் நடக்கும். அதே மாதிரி அயடின் பளிங்குகளுக்கும் நாங்க வெப்பத்தை வழங்க நேரடியாக வாயுவா மாறும், அங்க திரவம் என்றது வராது. அப்ப திண்ம நிலையில காணப்படுற சடப்பொருள் ஒன்று திரவ நிலைக்கு செல்லாமல் நேரடியாக வாயுவாக செல்றதுதான் என்ன அழைக்கப்படுது? பதங்கமாதல். சரியா? அடுத்தது பளிங்காக்கல். பளிங்காக்கல் என்று சொன்னா என்ன? திண்மம் ஒன்று வாயுவாக மாறும் மாறா வெப்பநிலை என்ன அழைக்கப்படும்? பளிங்காக்கல். திண்மம் ஒன்று வாயுவாக மாறுறது பளிங்காக்கல் என அழைக்கப்படுது. சரியா? ரைட். அப்ப அடுத்த பார்ப்போம். ரைட். அப்ப நிலை மாற்றம் ஒன்று நடைபெறுறது. நிலை மாற்றம் ஒரு பௌதீக மாற்றம் என்று நாங்க சொல்லுவோம். ஏன்னு சொன்னா இங்க புதிய பதார்த்தங்கள் தோன்றே இல்லை. ஆகவே இந்த நிலை மாற்றம் என்னவா மாறுதுன்னு சொன்னா ஒரு பௌதீக மாற்றமாக சொல்லப்படுது. அப்ப நீங்க படிச்ச உருகுதல், உறைதல், ஒடுங்குதல், ஆவியாதல், பதங்கமாதல் போன்றவை எல்லாம் இதுல நாங்கள் வடிவாக உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. தரம் 8 பாட புத்தகத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை விடயம். சரியா? ரைட். இப்ப இது தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக விளக்கத்துக்காக வேண்டி இந்த காணொலியை நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த காணொலியை பார்ப்பதன் மூலம் இந்த நிலை மாற்றத்தில் உருகுதல், உறைதல் எவ்வாறு நிகழும் என்றதை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ள முடியும். பதார்த்தங்களின் பிரதான நிலை மாற்றங்களை கருதும் போது திண்மம் ஒன்று திரவமாக மாறும் செயற்பாட்டை உருகுதல் எனவும் திரவம் ஒன்று திண்மமாக மாறும் செயற்பாட்டை உறைதல் எனவும் கூறுவோம். வாயு ஒன்று திரவமாக மாறும் செயற்பாடு ஒடுங்குதல் எனவும் அழைக்கப்படும். வாயு ஒன்று திண்மமாக மாறுதல் பதங்கமாதல் எனவும் அழைக்கப்படும். தரப்பட்ட பதார்த்தங்களின் நிலைமாற்றம் குறிப்பிட்ட வெப்பநிலையிலேயே இடம்பெறும். அவ்வெப்பநிலைகள் பதார்த்தத்திற்கு பதார்த்தம் வேறுபடவும் செய்யும். பதார்த்தம் ஒன்றின் உறைநிலை, உருகுநிலை மற்றும் கொதிநிலை என அழைக்கப்படுவது நிலைமாற்றம் நடைபெறும் வெப்பநிலையே. ரைட். அப்ப அந்த காணொலியில நீங்கள் வடிவாக நிலை மாற்றம் தொடர்பான விடயங்களை பார்த்திருப்பீர்கள். இப்ப நாங்கள் புதிய ஒரு விடயம் போறோம் பிள்ளைகள். மறை வெப்பம், லேட்டன்ட் ஹீட் என்று சொல்லுவோம். சரி, இந்த மறை வெப்பம் என்றா என்ன? நாங்கள் இதை யோசித்து பார்த்தது உண்டான்னு பார்த்தா இல்ல, யோசிக்கிறேன். சில விடயங்கள்ல இந்த மறை வெப்பமும் உண்டு. இது அன்றாட வாழ்வில் நாங்கள் வடிவா பார்த்துருக்கோம். இந்த மறை வெப்பங்கள்ல பரிச்சயமான ஒன்றாக இருக்கு. அப்ப இந்த மறை வெப்பம் எப்ப என்ன மாதிரி தொழிற்பட போகுது, என்ன இந்த மறை வெப்பம் சொன்னா என்ன என்றதான் நாங்கள் இப்ப இதுல பார்க்க போறோம். அப்ப முதல் பாருங்க கூட, மறை வெப்பம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா யாதுமோர் சடப்பொருள், ஏதாவது ஒரு சடப்பொருள் தனது நிலை மாற்றத்தின் போது உள்ளடுக்கும் அல்லது வெளிவிடும் வெப்பத்தின் அளவு. சரியா? அதைத்தான் என்னன்னு சொல்றோம்? மறை வெப்பம். அப்போ ஒரு சடப்பொருள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறேக்க பிள்ளைகள் உள்ளடுக்கிற வெப்பத்தையோ அல்லது அது வெளிவிடுற வெப்பத்தின் அளவைத்தான் நாங்கள் என்ன பேர்ல சொல்ல போறோம்னு சொன்னா மறை வெப்பம். அப்ப மறை வெப்பம் என்ன அளவில் அளக்கப்படும்? ஜூல் கிலோகிராம் -1 அலகுல அளக்கப்படுது.
அப்ப இந்த மறை வெப்பமானது என்ன செய்யும்னு சொன்னா நிலை மாற்றத்தின் அடிப்படையில ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று உருகலின் மறை வெப்பம், மற்றது பிள்ளைகள் ஆவியாதலின் மறை வெப்பம். அப்ப மறை வெப்பம்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு தெரியும், ஒரு சடப்பொருள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகுது. அந்த நிலைமாற்ற நிகழ்ச்சிக்குள்ள உள்ளடுக்கப்பட்ட வெப்பமா இருக்கலாம் அல்லது வெளிவிடப்பட்ட வெப்பமா இருக்கலாம். அதுதான் என்னவா இருக்கும்னு சொன்னா மறை வெப்பம். சரியா? அப்ப நிலைமாற்றத்தின் அடிப்படையில இந்த மறை வெப்பம் ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். ஒன்று உருகலின் மறை வெப்பம், மற்றது ஆவியாதலின் மறை வெப்பம். சரியோ? ரைட். அப்ப இதில் பாருங்க, உருகலின் மறை வெப்பம். ரைட். அப்ப இந்த உருகலின் மறை வெப்பம் என்று சொன்னா என்ன பாருங்க பிள்ளைகள். முதலாவது, திண்ம பதார்த்தம் ஒன்று திரவமாக மாறும் போது, சரியா, வெப்பநிலை மாற்றமின்றி பெற்றுக்கொள்ளப்படும் வெப்பம் உருகலின் மறை வெப்பம். இப்ப விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னுக்கு வர காணொலியில நீங்கள் அதை தெளிவா விளங்கலாம். பாருங்க வடிவா, திண்ம பதார்த்தம் ஒன்று திரவமாக மாறும் போது, திண்மம் ஒன்று என்னவா மாறப்போதுடா, திரவமா மாறேக்குள்ள வெப்பநிலையில மாற்றமின்றி பெற்றுக்கொண்ட வெப்பம் தான் என்று அழைக்கப்படும் என்று சொன்னா உருகலின் மறை வெப்பம். அப்ப திண்மம் ஒன்று திரவமா மாறுறது என்னது, உருகுதல். அப்ப உருகுற அந்த நிலை மாற்றம் நடக்கவில்லையல் அந்த சிஸ்டத்துல உறிஞ்சி கொள்ளப்பட்ட வெப்பம் தான் உருகலின் மறை வெப்பம். அப்ப ஆவியாதலின் மறை வெப்பம் என்று சொன்னா என்ன, அப்ப திரவம் ஒன்று வாயுவாக மாறுற ஒரு சந்தர்ப்பம். அப்ப திரவம் ஒன்று வாயுவாக மாறும் போது வெப்பநிலை மாற்றமின்றி பெற்றுக்கொண்ட வெப்பத்தான் என்னென்ன வரப்போடு ஆவியாக்களின் மறை வெப்பம். அப்ப உருகேக்க நடைபெறது உருகலின் மறை வெப்பம், ஆவியாக அப்சர்வ் பண்ணப்பட்ட ஹீட்டா உறிஞ்சப்பட்ட வெப்பம் வந்து ஆவியாதலின் மறை வெப்பம். அடுத்த உருகலின் தன்மறை வெப்பம். தன்மறை வெப்பம் என்று சொன்னா வடிவா பாருங்கோ, உருகு நிலையில் உள்ள குறித்த திண்மத்தில் ஓரலகு திணிவை அதே வெப்பநிலைக்கு திரவமாக மாற்ற, இங்க என்ன விடயம் சுட்டி காட்டப்படுது, ஓர் அலகு திணிவென்றது சுட்டி காட்டப்படுது. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த ஓர் அலகு திணிவென்றதை சுட்டி காட்டிக்க, அப்ப உருகு நிலையில் உள்ள குறித்த திண்மத்தின் ஓர் அலகு திணிவை அதே வெப்பநிலையில் இருக்கும் திரவமாக மாற்றுவதற்கு, சரியா, தேவையான வெப்பத்தின் அளவுதான் உருகலின் தன்மறை வெப்பம் என்று அழைக்கப்படும். சரியாடா? அப்ப இப்ப நீங்க படிச்ச விடயம், முதல் மறை வெப்பம் என்ன படிச்சீங்கடா, அடுத்த உருகலின் மறை வெப்பம், ஆவியாதலின் மறை வெப்பம், உருகலின் தன்மறை வெப்பம் என்று படிச்சீங்க. இப்ப அடுத்த நாங்க பார்க்க போற என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உருகலின் மறை வெப்பம் தொடர்பாக ஒரு காணொளி. சரியா? அப்ப நீங்கள் மேலதிக விளக்கத்தை இதன் மூலம் இதுல பெற்றுக்கொள்ளலாம். நாம் திண்ம நிலையிலுள்ள பனிக்கட்டி ஒன்றை கருதுவோம். இப்பனிக்கட்டியை முகவையிலிட்டு வெப்பமாக்குவதாக கருதுங்கள். இதன்போது பனிக்கட்டியின் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிப்பதுடன் வெப்பநிலை 0 பாகை செல்சியஸை எட்டும் போது இப்பெருமானம் சிறிது நேரத்திற்கு மாறிலியாக காணப்பட்டு பனிக்கட்டி உருகுவதற்கு, அதாவது திரவ நிலையை அடைவதற்கு தொடங்கும். இங்கு 0 பாகை செல்சியஸில் பனிக்கட்டி 0 பாகை செல்சியஸில் உள்ள நீராக மாற்றுவதற்கு வழங்க வேண்டிய வெப்பம் உருகலின் தன்மறை வெப்பம் எனப்படும். அவ்வாறே உருகு நிலையில் காணப்படும் யாதாயினும் ஒரு திண்மம் ஒன்றின் அலகு திணிவின் வெப்பநிலை மாறாது முற்றாக திரவமாக மாற்றுவதற்கு தேவையான வெப்பம் அப்பதார்த்தத்தின் உருகலின் தன்மறை வெப்பம் ஆகும். வெப்பமாக்குங்கள். இதன்போது நீரின் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிப்பதுடன் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் வெப்பநிலை மாறாது காணப்படும். அதாவது 100 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் சற்று நேரம் மாறாது காணப்படும். பின்னர் மீண்டும் வெப்பநிலை சீராக அதிகரிக்க தொடங்கும். இதன்போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் வெப்பநிலை மாற்றம் நடைபெறாததற்கான காரணம் 100 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் காணப்படும் நீர் மூலக்கூறுகளின் பிணைப்பு விசை உடைந்து 100 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீராவியாக மாறியதனால் ஆகும். இதற்கமைய 100 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் காணப்படும் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் பிணைப்பை உடைத்து 100 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீராவியாக மாற்றுவதற்கு வழங்க வேண்டிய வெப்பம் நீரின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் எனப்படும்.
அவ்வாறே கொதிநிலையில் காணப்படும் திரவமொன்றின் அலகு திணிவின் வெப்பநிலை மாறாது முற்றாக ஆவியாக மாறுவதற்கு வழங்க வேண்டிய வெப்பம் அப்பதார்த்தத்தின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் எனப்படும். ரைட். அப்போ மாணவர்களே, அந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உருகலின் மறைவெப்பம் ஆவியாதலின் மறைவெப்பம் தொடர்பான விளக்கங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த கிளாஸில் நாங்கள் இந்த பாடத்தின் இறுதி பகுதியாகிய பகுதிகளுக்குள்ள போவோம். அதாவது வெப்பம் இடமாற்றப்படுற முறைகளும், அடுத்தது இந்த நிலை மாற்றம் எவ்வாறு நடைபெறுது என்ற தொடர்பாகவும் நாங்கள் அடுத்த வகுப்பில் விரிவாக ஆராய்வோம். அப்போ அதுவரையும் பிள்ளைகள், உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஆசான் எஸ். கோபி. நன்றி மாணவர்களே.